ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் வந்து பண்ண போகிறோம். அதாவது தூண்டியில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பிடிக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா மீன் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து மீனை வந்து எடுத்துட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தூண்டியில் வச்சு தான் இங்கே வந்து மீன் பிடிக்க போகிறோம். இதை வச்சு எவ்வளோ மீன் வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பிடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளை வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று மாட்டியாச்சு. பார்த்திங்களா, இதில் வந்து மாட்டியாச்சு. சரி, ஓகே, போகலாம். போய் மீன் மாட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தாச்சு. போட்டாச்சு. கடிக்குது கடிச்சிருச்சு. ஓ, ஏமாத்திருச்சு. இன்னொருக்க வந்து போட்டிருக்கோம். இன்னொருக்க கடிக்குது இழுத்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் வந்து பிடிச்சாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து விட்டுறலாம். இதை வந்து விட்டாச்சு. அதுக்கடுத்து பெரிய மீனாக வந்து மாட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடலாம். இங்கே ஏகப்பட்ட மீன் வந்து சின்ன மீன் தான் மாட்டிக்கிட்டே கிடக்கு. சரி, ஓகே, அகைன் வந்து போடலாம். போட்டாச்சு. கடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடிக்குது. மாட்டிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மீன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீனே மாட்ட மாட்டேங்குது. சரி, ஓகே, அடுத்து இதையும் போட்டுட்டு வேறு எது மாற்றலாம். போட்டாச்சு. அடுத்து வந்து போடலாம் நம்ம புழுவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. இது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன். இன்னொருக்கு வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிறோம். இழுத்துட்டு ஓடிடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதாக மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மிதப்பு கட்டையை கடிச்சிட்டு உள்ள கிழக்கு பார்த்திங்களா, ஆனால் நல்லா கடிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுது. சரி, ஓகே, இன்னொரு இந்த பாருங்க, உடனே கடிச்சு இழுக்குதுங்க. செம மாட்டிடுச்சுங்க. பாருங்க, இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. முந்தி பிடிச்சதோட கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதனால் இதை எடுத்து போட்டுக்கலாம். பார்த்து தான் இருக்கணும். சரி விட்டாச்சு. சரி, அடுத்த பிடிக்கலாம். எடுக்க முடியாது உள்ளக்கு போட்டால். சரி, அடுத்து பார்க்கலாம். இன்னொரு வேறு எதாவது பிடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், பிடிக்க முடியுதான்னு. உடனே கடிச்சிருதுங்க. போட்ட உடனேமே. பொடி மீன் தான் நிறையா இருக்குது ஜிலேபி கண்டையிலேயே. இப்போ கடிக்குது. கடிச்சிருச்சு. ஓ, இழுத்துட்டு ஓடுது. சின்ன மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இழுத்துட்டு போயிடுது. கடிக்குது. பாருங்க, பிடிச்சாச்சுங்க. இது கொஞ்சம் பரவாயில்லாத மீன் தான். ஸோ அதனால் நம்ம வச்சுக்கலாம். துள்ளாத. ஓகே, இதை வந்து நான் வந்து பையில் வந்து போட்டுக்கிறேன். ஓட்டப்பை. சரி, ஓகே, அடுத்து வந்து அகைன் வந்து போட்டு பிடிக்கலாம். பரவாயில்ல, இங்கே வந்து ரொம்ப கடிக்குதுங்க. எல்லாமே ஜிலேபி கண்டதாக தான் இருக்குது. குறவை மீனும் ஊடால பிடிச்சேன். ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்க வந்து. அதை நான் காட்டுறேன் கடைசி.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட மீன் இருக்குது. இது இங்கே லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக மேலே வந்து ஃபுல்லாக மீன் தாங்க. அவ்வளோ மீன் இருக்குங்க அங்கே, அவ்வளோது கடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ கடிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அங்கே தான் இன்றைக்கி வந்து இப்போ வந்து போய் போட போகிறோம். சரி ஓகே, அங்கே போய் வந்து போடலாம். அங்கே எவ்வளோ மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாட்டியாச்சு, ஓரளவு பெருசு தாங்க அது. இங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சு பாருங்க. சரி பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்து அந்த பையில் போய் போட்டுக்கிறேன். சரி ஓகே, அடுத்து வந்து அகெயின் வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். இப்போ தான் கடிக்க ஆரம்பிக்குதுங்க நம்ம இதுக்கு. கடிக்கிட்டோம். கடிக்குது 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 கடிக்குது. கடிக்குது 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 கடிக்குது. ஐயோ கடிச்சிச்சு. கடிக்குது கடிக்குது கடிக்குது. ஏகப்பட்ட மீன் வந்து இங்கே கடிக்குதுங்க. உள்ளக்க இறங்குது பாருங்க, சக்கு சக்கு சக்குன்னு. கடிக்குது கடிக்குது. மாட்டிடும் வந்து. பொடி மீன் ரொம்ப பொடுசுது. சரி ஓகே, இதை வந்து உள்ளக்கே விட்டுடலாம். இவ்வளோ சின்னது தேவையில்லை, துள்ளாத விட்டுருவேன். ஃபுல்லாக புழுவை தின்றுச்சுங்க அது. சரி கொஞ்சம் இருக்குது, சரி இருந்தாலும் போட்டு பார்க்கலாம் அடுத்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானத்துலேருந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து பிடிச்சிருக்கோம். இங்கே வந்து பிடிச்ச மீனை வந்து பார்க்குறீங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மாட்டுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் ஏகப்பட்டது மாட்டுச்சு. இதில் வந்து ஆனால் நார்மல் சைஸை மட்டும் தான் நாங்கள் எடுத்து வச்சோம். பாருங்கள், இது வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு வந்து பிடிச்சிருப்போங்க. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உசுரோடு இருக்குங்க. பார்த்தீங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நல்லா நிறைய மீனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நல்லா சாயங்காலம் டைங்க, சூப்பராக இருக்குது லொக்கேஷன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மலை பகுதி இது. இது வந்து அந்த குன்னூர் சைடுங்க, அது குன்னூர். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.